வீட்ல இவ்ளோ பேர் இருக்கோம். எல்லாரும் சேர்ந்து என்ன கார்னர் பண்ணா என்ன அர்த்தம்? நான் என்ன அந்த மாதிரி பண்ணியிருப்பேனா? அப்படின்னு சொல்லி நம்ம ரோஹிணி கேட்க, இப்போ விஜயா சொல்றாங்க, "ஆமா, முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சவ தானே! பொய் சொன்னேல்ல" அப்படின்னு சொல்லும்போது, "பொய் சொன்னேங்கிறதுக்காக நான் இந்த வேலைலாம் நான் பண்ணியிருப்பேனா?" அப்படின்னு திரும்பவுமே ரோஹிணி கேட்குறாங்க. இப்போ அண்ணாமலை சொல்றாங்க, "சரி விடு விஜயா, அதெல்லாம் கண்டிப்பா நம்ம வீட்ல இருக்கிறவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. விடேன்" அப்படின்னு சொல்லும்போது, முத்து சொல்றாரு, "கண்டிப்பா இது எப்படி போச்சு? என்ன? இதுக்கு யார் காரணம்? அப்படிங்கிறத நான் கண்டுபிடிப்பேன்" அப்படின்னு சொல்றாரு. ரோஹிணிக்கு ஒரு பக்கம் பக்குன்னு இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து மனோஜ் வராரு. வந்ததுக்கப்புறமா, "அம்மா நான் ஷோரூம் போறேன்" அப்படின்னு சொல்ல, "சரி போயிட்டு வா" அப்படிங்கிறாங்க விஜயா. "இல்லைம்மா, இந்த மாதிரி நம்ம கடையில வேலை பார்க்குற பையனுக்கு கல்யாணம்" அப்படின்னோன்னே, "சரி நானும் ரோஹிணியும் போயிட்டு வந்தோம்" அப்படின்னா, "சரி சரி நீ போற, எதுக்கு ரோஹிணி?" அப்படின்னோன்னே, "ஓனரு அப்படின்னு 2 பேரும் போயிட்டு வந்தா தானம்மா நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொல்லி வந்து மனோஜ் வந்து சொல்ல, "ஓனரா? அது யார்றா ஓனரு? அவள முதலாளின்னு நீ சொல்லுவியா? இந்த கடைக்கு முதலாளிலாம் அவ கிடையாது" அப்படின்னு சொல்லும்போது, "டேய், இந்த கடைக்கு முதலாளி நீனே கிடையாது. முதலாளி நம்ம அப்பா" அப்படின்னோனே, "ஏய் உன்ட்ட நான் கேட்டேனா? நீ வாய மூடுறா" அப்படின்னு மனோஜ் வந்து முத்துவ திட்டுறாரு. ஸோ இப்போ வந்து உடனே விஜயா வந்து கோவப்படுறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ மட்டும் போயிட்டு வா" அப்படின்னோனே, "மனோஜ் நீ எப்படி சொல்லலாம்? முதலாளி நானு. இந்த கடைக்கு எப்பவுமே அத்தையும் நீனும் தான் முதலாளி" அப்படின்னு சொல்ல, "என்ன பழைய பாட்டெல்லாம் பாடுறீங்க? பார்லரம்மா ஒரு மாதிரி ஐஸ் போடுறீங்க போல" அப்படின்னு முத்து கிண்டல் பண்ண, இப்போ வந்து உடனே, "நீ கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி முத்து வந்து ரோஹிணி சொல்ல, "இப்ப என்ன இப்படிலாம் சொல்லி நீ ஐஸ் வைக்கலான்னு பார்க்குறியா? இப்படி சொல்லி என்னை சமாதானப்படுத்தலான்னு பார்க்குறியான்னு?" விஜயா கரெக்ட்டா அதையுமே பிடிக்கிறாங்க. இல்ல ஆண்டி, நான் சும்மா தான் சொன்னேன். எப்பவுமே நீங்க தான் வந்து ஓனர் எல்லாத்துக்குமே. நீங்களும் மனோஜும் தான்" அப்படின்னு சொல்ல, "சரிடா இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா கல்யாணமே முடிய போகுது போ" அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து சிட்டியோட சேர்ந்து நம்ம ரோஹிணி பண்ண வேலையெல்லாம் முத்து கண்டுபிடிக்க தான் போறாரு. அதையும் தாண்டி அருண் இப்போ பயங்கர கோவமா இருக்காரு முத்து மேல. ஸோ அந்த 2 பேருக்குள்ள கதை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.